ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான உளுந்து உருண்டை செய்ய போகிறோம். இந்த உளுந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட சாப்பாட்டில் சேர்க்கும்போது எலும்புகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட இருதயத்தையும் பலப்படுத்த உதவுது. இது போல் பல மருத்துவ குணங்கள் இந்த கருப்புளுந்துக்கு உண்டு. இது நம்ம இப்போ ஒரு உருண்டை மாதிரி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதில் ஒரு 1.5 கப்பு அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப்புக்கு உடைச்சி உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கருப்புளுந்தில் நிறைய தூசி கல்லெல்லாம் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நல்லா இது வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃபேன் கடியில் வச்சுருவோம். அப்போ இது நல்லா ஆறிடும். நல்லா இந்த ஈரம்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வடைச்சட்டியில் போட்டு நல்லா வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு பிளேட்டில் நல்லா போட்டு இந்த மாதிரி நல்லா இது பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருந்துச்சுனாலே போதும். இது ஃபுல்லாக நல்லா ஆறிடும், தண்ணியெல்லாம் நல்லா போயிடும். அப்புறம் நம்ம வடைச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸில் நல்லா உலர்ந்துருச்சு. இது அப்படியே நம்ம ஒரு வடைச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் இந்த உளுந்தெல்லாம் போட்டாச்சு. இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது வறுத்துக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு. இதில் ஒரு வாசனை குடி வருது நல்லா. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எந்த கப்பில் மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூப்லேயே இந்த பொட்டுக்கடலை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இந்த சூப்லேயே நல்லா சூடாகட்டும். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. நீங்களும் அதே போல் நல்லா ஃபுல்லாக ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. ஒரு வேளை சூடு இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு மிக்சரில் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் மிக்சரில் சேர்த்தாச்சு. இது நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இது ஒரு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூடவே எந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம உளுந்து எடுத்தோமோ அதே அளவுக்கு 2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இது சும்மா எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்காக ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டு சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் ஒரு சூடான நெய் எடுத்திருக்கேன். இது ஒரு 5 ஸ்பூன் இருக்கும். இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் கூட நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நெய்யில் கொஞ்சமாக கேஷ்யூஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம அப்படியே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது அப்படியே நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டைகளாக இப்படி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுலேயும் நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான உளுந்து லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.